வணக்கம். So this is Sundar Rajan. Welcome to Sundar's physics class. So இந்த வீடியோவில் கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் 11ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் அளவீட்டியல் மெஷர்மெண்ட் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம். சிம்பிளாக மூணு பேசிக் கான்செப்ட்ஸ்: மெஷர்மெண்ட், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ அளவீட்டியல், இயற்பியல் அளவுகள் அப்படின்னா என்ன, இயற்பியல் அளவுகளின் வகைகள், அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சாம்பிள் நியூஸ் இது கொஞ்சம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ராக்கெட் லான்ச் டிலேட் பை 3 minutes. ரெண்டாவது நியூஸ், கடந்த 3 தினங்களில் சராசரியாக 8 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது ஒரு இடத்துல மழை பெஞ்சிருக்கு, வானிலை ஆராய்ச்சி மையத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க, மெட்டீரியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. அது ஒரு நியூஸ். ஸோ தேர்ட் நியூஸ், இது ஒரு ரீசன்ட் நியூஸ். சைக்ளோன் தௌதே லே சென்டர்ட் அபவுட் 190 கிலோமீட்டர் ஆஃப் கோவா கோஸ்ட். ஸோ தௌதே புயல் கோவா கடற்கரையிலிருந்து 190 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நியூஸ். இந்த 3 நியூஸையும் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பொதுவாக ஒரு காரணி, ஒரு காமன் ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஹாவ் எ நியூமரிக்கல் வேல்யூ அலாங் வித் அன் யூனிட். இங்கே பாருங்கள், 3 minutes 8 millimeter 190 kilometer. அப்போது யூ ஹாவ் சம் டேட்டா that contains a number followed by an unit. ஸோ ஒரு எண், அதை தொடர்ந்து ஒரு யூனிட் அப்படிங்கிறது அலகுன்னு சொல்லுவாங்க. அலகுங்கிறது யூனிட். ஸோ ஒரு எண் அதனுடைய அலகு, அதை வச்சா தான் ஒரு டேட்டா, இது ஒரு தகவல் நமக்கு வந்து முழுமை அடையுது. இப்போது இந்த 3 minutes இல்லாமல் இதை படித்து பாருங்கள். ராக்கெட் லான்ச் டிலேடு பை, ராக்கெட் லான்ச் டிலேடு அது வரைக்கும் படித்தா கூட சரி, அந்த ராக்கெட்டை ஏவுதல் வந்து தாமதமாகிருக்கிறது, அதோடு முடிஞ்சு போச்சு. எவ்வளவு நேரம் தாமதமாகிறது, ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த வர வேண்டிய அந்த தொடர் வண்டி வந்து 1 மணி நேரம் காலதாமதமாக வருகிறதுன்னு சொன்னால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் 1 மணி நேரத்தில் வரப்போகுது அப்படின்னு. காலதாமதம் ஆகிறதுன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத போது அங்கே உட்கார்ந்துருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. புரியுது? அதே மாதிரி தான் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னா எவ்வளோ மழை பெஞ்சது, அது நமக்கு ஒரு உதவிகரமான தகவல். புயல் வந்திருக்கு அப்படின்னா புயல் வந்திருக்குங்கிறது ஒரு தகவல். அதோடு அந்த புயல் எந்த இடத்துல மையம் கொண்டிருக்கு, எந்த இடத்துல வந்து மழை பெய்ய போகுது, எந்த நேரத்தில் வந்து அந்த கரையை கடந்து வரப்போகுது, யாரெல்லாம் வந்து உஷாராக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், அந்த டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னா இந்த தேர்ட் நியூஸ் வேஸ்ட். சைக்ளோன் தௌதே லே சென்டர்ட் அபவுட் அப்படின்னு போட்டுட்டு எவ்வளோ தூரத்தில், அட் வாட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்லலை அப்படின்னா the data is waste. ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, you should know the importance of measurement. Measurement is very important. If you are not able to mention what you need with a number, then the requirement is waste. For example, இதை பாருங்கள். So you have a grocery list. ஒன்றும் இல்லை, மளிகை கடைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் பாருங்கள், ரைஸ் இங்கே போட்டிருக்கோம், ரைஸ் அரிசி 20 கிலோகிராம், பெப்பர் மிளகு ஒரு 50 கிராம், ஸோ கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் 200 மில்லிலிட்டர், குக்கிங் ஆயில் சமையல் எண்ணெய் ஒரு 2 லிட்டர். இதெல்லாம் உங்களுக்கு வேணும். அப்போ நீங்கள் அதை எப்படி அந்த விவரத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும், என்ன வேணுங்கிறத எழுதுறதோட அடுத்தது எவ்வளவு வேண்டும், ஹவு மச் குவான்டிட்டி யூ நீட், எவ்வளவு, ஹவு மச். ஒன்லி தென் த டேட்டா இஸ் கம்ப்ளீட். அந்த கிராசரி ஷாப்பை வச்சுருக்கிறவங்க நீங்கள் கேட்குறத கொடுக்க முடியும். அப்படி இல்லாமல் எனக்கு ரைஸ், பெப்பர், கோகோனட் ஆயில், குக்கிங் ஆயில் இதெல்லாம் வேணும் அப்படின்னா எவ்வளோ வேணும்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போது மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது டே டு டே லைஃப்லேயும் ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் நம்ம படிக்க போகிறோம். அண்ட் டு லேர்ன் ஃபிசிக்ஸ் மெஷர்மெண்ட் இஸ் வெரி பேசிக். ஸோ மெஷர்மெண்ட் இல்லாமல் எதையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணவே முடியாது. ஃபிசிக்ஸில் மட்டும் இல்லை, ஈவன் இன் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எனிதிங், எனி சயின்ஸ் யூ டேக், மெஷர்மெண்ட் இல்லாமல் எதுவும் இல்லை. சரியா? ஓகே. Now let us pass on to the actual title, measurement. இது ஃபர்ஸ்ட் லெசனில் செக்ஷன் 1.4 ஓடது மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது.
Fine. So first I shall give the definition. So what is measurement? What is measurement? The comparison of any physical quantity with its standard unit is known as measurement. Comparison of any physical quantity with its standard unit is known as measurement. You can take the previous news. Cyclone Taukte lays centered about 190 kilometer. You know what is 1 kilometer? நமக்கு 1 kilometerங்கிறது எவ்வளோன்னு தெரியும். அதனால 190 times that 1 kilometer அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 1 கிலோமீட்டர் அப்படின்னா ஒரு 1000 மீட்டர். சரியா? அப்போ ஒரு மீட்டருங்கிற அளவு நம்மளால் பார்க்க முடியும். ஒரு மீட்டர் அப்படிங்கிறது வந்து 100 சென்டிமீட்டர். அப்போ அந்த மீட்டர்லேருந்து 1000 மீட்டர் இருந்ததுன்னா 1 கிலோமீட்டர். அப்போ 1 கிலோமீட்டருங்கிறது இவ்வளோ தூரம். அதிலிருந்து 190 மடங்கு 190 times of 1 kilometer is 190 kilometer. And this quantity 1 kilometer is the basic unit or standard unit of that 190 kilometer. Okay? Fine. அளவீட்டியல் தமிழில் என்ன சொல்லுவோம்? அளவீட்டியல்னு சொல்லுவோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் படிங்க. தமிழில் படிக்கும்போதே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆங்கில வார்த்தைகள் உங்களுக்கு வந்து கலைச்சொற்கள் கிளாசரி அப்படின்னு புத்தகத்தினுடைய கடைசி சில பக்கங்களை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் மேல் படிப்புக்கு நீங்கள் போகும்போது நிறைய புத்தகங்கள் வாசிக்க வேண்டியிருக்கும். அந்த புத்தகங்களில் ஆங்கில புத்தகங்கள் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கிராமரை ஸ்பெஷலைஸ் பண்ணிவிட்டு இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸோடு நீங்கள் கொஞ்சம் சுலபமாக படிச்சிக்க முடியும். நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும் ஃபிசிக்ஸில். ஏன்னா இங்கிலீஷில் இருக்கக்கூடிய புக்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்காக கொஞ்சம் வேர்ட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கிளாசரியை பயன்படுத்த பார்க்குறேன். ஓகே. ஸோ அளவீட்டியல் தமிழ் அளவீட்டியல்னு சொல்லுவோம். அதே டெஃபினேஷன் தான். அளவீட்டியல் என்பது எந்த ஒரு இயற்பியல் அளவையும் அதன் படித்தர அளவுடன் ஒப்பிடுவது. அளவீட்டியல் என்பது எந்த ஒரு இயற்பியல் அளவையும் அதன் படித்தர அளவுடன் ஒப்பிடுவது. சரி, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூ ஜஸ்ட் டேக் யுவர் டெக்ஸ்ட் புக் இல்லை ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. நீங்கள் வச்சுருக்க நோட் புக் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த நோட் புக் உங்கள் கையில் இருக்குது இல்லையா? நோட் புக்கோ புத்தகமோ உங்கள் கையில் இருக்குது. சரி, இந்த புத்தகத்தினுடைய இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த ஏதோ ஃபிசிக்ஸ் புக்கு நீங்கள் இப்போ கையில் வச்சுருக்கீங்க. இந்த புத்தகத்தினுடைய இந்த அகலம், இந்த நீளம், அதனுடைய திக்னஸ், அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த திக்னஸ், அந்த உயரத்தை உங்களால் அளக்க முடியுமா? அளக்க முடிஞ்சதுன்னா எப்படி அளப்பீங்க? ஒரு ஸ்கேல் வச்சுருக்கீங்க, ஒரு அடி ஸ்கேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கேலை வச்சு இது எத்தனை சென்டிமீட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் அபவுட் 14 சென்டிமீட்டர். அந்த நீளம் இது ஒரு 18 சென்டிமீட்டர்னு அளக்குறீங்க. திக்னஸ் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர்னு அளக்குறீங்க. சரியா? இப்போது இந்த 14 சென்டிமீட்டர், 18 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், these are all the actual measurements. சரியா? அண்ட் ஸ்டாண்டர்ட் யூனிட் படித்தர அளவு அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல படித்தர அளவு. அந்த புத்தகத்தினுடைய அந்த அகலம் படித்தர அளவுங்கிறது 1 சென்டிமீட்டராக இருந்தால் அதன் மாதிரி 14 பங்கு. நீளம் படித்தர அளவு 1 சென்டிமீட்டரை விட 18 பங்கு. சரியா? So that 1 centimeter is the standard unit. Suppose you take 1 centimeter as a standard unit, then that 18 centimeter is the actual value of the measurement. 18 times that of the standard unit. That is comparison. இதை வந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறீங்க. 1 சென்டிமீட்டர் மாதிரி எத்தனை மடங்கு இருக்குது? 14 மடங்கு, 18 மடங்கு, 2 மடங்கு. ஓகே? 18 times, 14 times, 2 times. That is called measurement. ஞாபகம் வச்சுக்கோங்க. Fine. The next one is the physical quantity. Physical quantity அப்படின்னா என்ன? What is the definition of a physical quantity? தமிழில் இயற்பியல் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. physical quantity வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் அளந்தீங்க இல்லையா இந்த நீளம், அது ஒரு இயற்பியல் அளவு. இப்போ மணி என்னன்னு கேட்குறேன். டைம், காலம், அது ஒரு இயற்பியல் அளவு. இப்போ அரிசி 4 கிலோன்னு சொல்கிறோம். அந்த 4 கிலோ அப்படிங்கிறது அதனுடைய நிறை. அந்த நிறை அப்படிங்கிறது ஒரு இயற்பியல் அளவு. நேம்லி தட் டிஸ்டன்ஸ், டைம், மாஸ், சரியா, டெம்பரேச்சர், கரண்ட், இது எல்லாமே இயற்பியல் அளவு தான். ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கலாம். குவான்டிட்டிஸ் தட் கேன் பி மெஷர்ட், ஓகே,
and in terms of which laws of physics are described are physical quantities. Physical quantity ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. If you can measure a quantity and if that can be used to describe the laws of physics, then that is a physical quantity. இயற்பியல் அளவுங்கிறது அளவிடப்படக்கூடியது, அளவிடப்படக்கூடியதும் அதன் மூலம் இயற்பியல் விதிகளை விவரிக்கத்தக்கதுமான அளவுகள். இதை ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, வெலாசிட்டி, ஐ டேக் வெலாசிட்டி. தமிழில் என்ன சொல்லுவோம் வெலாசிட்டிக்கு? தமிழில் திசை வேகம். வெலாசிட்டி இஸ் taken as திசை வேகம் in Tamil. Okay, so velocity ங்கிறது திசை வேகம். By definition, what is velocity? Velocity is the rate of change of displacement. Or you can write velocity is equal to displacement. இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, just we want to understand what is physical quantity. Okay, displacement by time. திசை வேகம் அப்படிங்கிறது இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்ச்சி டிவைடட் பை வகுத்தல் காலம். டைம்ங்கிறது காலம். சரியா? இப்போ இந்த டெஃபினிஷனை பாருங்க. குவான்டிட்டிஸ் தட் கேன் பி மெஷர்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்மால் அளக்க முடியுமா? இயற்பியல் அளவுங்கிறது அளவிடப்படக்கூடியதாக இருக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை அளக்க முடியுமா? இப்போ நீங்கள் வீட்டில் இப்போ உட்காந்துருக்கீங்க, ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நில்லுங்களேன். எந்திரிச்சு நின்றுட்டு அந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை ஏன்னு வச்சுக்கோங்க, நிற்கிற பாயிண்ட்டை ஏன்னு வச்சுக்கோங்க. அங்கிருந்து ஒரு 10 அடி நடந்து பாருங்கள் வீட்டுக்குள்ளேயே. இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கீங்க, பிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் நடந்த இந்த தொலைவை அளக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். சரியா? ஒரு ஸ்கேல் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அளந்துடலாம். சரியா? அல்லது ஒரு கிரவுண்டில் எடுத்துக்கோங்களேன். ஒரு கிரவுண்டில், ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட். ஸோ ஒருத்தர் ஒரு ஃபுட்பால் அங்கே விளையாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் கால்கிட்ட அந்த பந்து இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், அட் த பாயிண்ட் ஏ there is a football. The players are playing on the ground and some acceleration is given to the football. So ஏங்கிற பாயிண்ட்ல இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து அதை காலால் அப்படி எட்டி உதைக்கிறார். He gives some acceleration. The ball has changed its position. அங்கிருந்து பிங்கிற தூரத்துக்கு வந்துடுச்சு, எதிர்முனைக்கு பிங்கிற தூரத்துக்கு போயிடுச்சு. If you can measure இந்த தூரம், இந்த பால் ஒரு முனையிலேருந்து அடுத்த முனை ஏலேருந்து பிக்கு போன தூரத்தை உங்களால் அளக்க முடிந்தது அப்படின்னா, அந்த நீளம் எவ்வளவு நீளம் அப்படிங்கிறது ஒரு குவான்டிட்டி இருக்கும் இல்லையா, அந்த அந்த அளவு நீளம், தட் இஸ் கால்ட் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் த குவான்டிட்டிஸ் which can be measured. which can be measured. அளக்க முடியாததை ஃபிசிக்கல் குவான்டிட்டியை சொல்ல முடியாது. The quantities which cannot be measured should not be, it should not be a physical quantity. சரியா? அப்போ இந்த நீளம் அப்படிங்கிறது ஒரு இயற்பியல் அளவு. ஓகே, அதன் மூலம் இயற்பியல் விதிகளை விவரிக்கத்தக்கது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ யூ ஹேவ் மெஷர்ட் சம்திங் in terms of which you are going to describe the physical law, physics law. What is the meaning? Say for example this, velocity is equal to displacement by time. Velocity is equal to displacement by time. ஒரு ஸ்டாப் கிளாக் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பால் ஏங்கிற பொசிஷனில் இருக்கும்போது இங்கே ஒரு கிளாக் டயக்ராம் மாதிரி போடுறேன். ஏங்கிற இடத்துல இருக்கும்போது டைம் 0ன்னு வச்சுக்கோங்களேன், 0 செகண்ட். இப்போ ஸ்டாப் கிளாக்கை ஆன் பண்ணுறீங்க. அவர் அந்த பாலை கிக் பண்ணிட்டார், அங்கேருந்து பிக்கு போயிட்டுருக்கு, பிக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஏலேருந்து பி வரைக்குமான தொலைவு 24 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். 24 மீட்டர். ஓகே, 24 மீட்டர். இந்த மீட்டர் பற்றினா நம்ம பின்னாடி இப்போ படிப்போம், இதே லெசனில் படிக்க போகிறோம். தற்சமயம் அதை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. 24 மீட்டர் இந்த பால் நகர்ந்துருக்கு. எவ்வளோ நேரத்தில் அந்த ஸ்டாப் கிளாக், அந்த கடிகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் 8 செகண்டில் 8 வினாடிகள், 8 செகண்ட் அல்லது 8 வினாடிகளில் இந்த பால் பிக்கு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் 24 மீட்டருங்கிறதையும் அளந்தாச்சு. டைம், அதாவது இடப்பெயர்ச்சிங்கிறது 24 மீட்டர். ஏலேருந்து ஏக்கும் பிக்கும் உள்ள தொலைவு தான் என்னது, இடப்பெயர்ச்சி, 24 மீட்டர். காலம், டைம், எவ்வளோ நேரத்தில் அந்த பால் ஏலேருந்து பிக்கு போனது, 8 வினாடிகள், 8 வினாடி. ஓகே, இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் நீங்கள் மெஷர் பண்ணிட்டீங்க,
காலம் டைமையும் மெஷர் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு ஃபிசிக்கல் ஆர் ஃபிசிக்ஸ் லா, என்ன லா இது, பெருசாக லான்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு டெஃபினிஷன். வெலாசிட்டிங்கிறது இடப்பெயர்ச்சி பை காலம். இதை நம்ம சரி பார்க்க போகிறோம். இப்போ 24 மீட்டருங்கிறத 8 வினாடியால் வகுத்தீங்க அப்படின்னா 3 மீட்டர் பை வினாடி, 3 மீட்டர் பெர் செகண்ட் கிடைக்கும். அப்போ 3 மீட்டர் பெர் செகண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த பந்தின் திசை வேகம், வெலாசிட்டி ஆஃப் த பால். ஓகே, now you have measured 2 physical quantities. 2 இயற்பியல் அளவை நீங்கள் அளந்திருக்கீங்க. ஒன்று நீளம், ஒன்று காலம். One is the displacement, another one is time. You have used the displacement and time to describe velocity. Okay, definition இப்போ வந்துருச்சா? Quantities that can be measured and in terms of which the laws of physics are described. Velocity is described as what? Displacement divided by time, or time rate of change of displacement. இடப்பெயர்ச்சி மாறும் வீதம், அதுதான் திசைவேகம். திசைவேகம்ங்கிறது இடப்பெயர்ச்சி மாறும் வீதம். இடப்பெயர்ச்சி பை காலம் அப்படிங்கிறது ஸோ ஓரளவு நேரத்தில் ஏற்படக்கூடிய இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபைன். டிஸ்பிளேஸ்மெண்ட் பெர் யூனிட் டைம் எல்லாமே ஒன்று தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட் பெர் யூனிட் டைம்னாலும் ஒன்று தான். ஓகே, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னாலும் ஒன்று தான். சரியா? ஸோ இதுதான் வந்து டெஃபினேஷன். எதுக்கு? ஃபிசிக்கல் குவான்டிட்டி அண்ட் இயற்பியல் அளவு. புரியும்னு நினைக்கிறேன். சரி, now we shall pass on to the types of physical quantities. What are the types? Types அப்படிங்கிறது வகைன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து டைப் அப்படின்னா தமிழில் வகை. டைப்ஸ் ஆஃப் வாட்? டைப்ஸ் ஆஃப் physical quantities. இயற்பியல் அளவுகளின் வகைகள். ஸ்டாண்டர்டாக 2 வகை இருக்கு. ஸோ ஒன் இஸ் ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ். செகண்ட் டைப் இஸ் derived quantities. சரியா? ஸோ 2 வகை இயற்பியல் அளவுகளில் 2 வகை இருக்கு. முதல் வகை அடிப்படை அளவுகள், இரண்டாவது வகை வழி அளவுகள். அடிப்படை அளவுகள்னா இங்கிலீஷில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், வழி அளவுகள் அப்படின்னா derived quantities. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது 2 வகை. அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னா என்ன, அடிப்படை அளவுங்கிறது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கணும் இல்லையா? ஃபைன். Fundamental quantities. So this is the definition. How do we define the fundamental quantities? Physical quantities which cannot be expressed. இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியம். Physical quantities which cannot be expressed in terms of any other quantities is called fundamental quantity. தமிழில் சொல்லணும்னா அடிப்படை அளவுகள் அப்படிங்கிறது வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிடப்பட இயலாத அளவுகள். ஃபார் எக்ஸாம்பிள், யூ டேக் லென்த். நீளத்தை எடுத்துக்கோங்க. நீளத்தை நம்ம நீளம்னு தான் சொல்ல முடியும். நீளம் அப்படிங்கிறத நம்ம அளக்க முடியும். இது ஒரு அடிப்படை அளவு. அதே நீங்க பரப்பளவுன்னு எடுத்துக்கோங்க. பரப்பளவு, ஏரியா. சரியா? ஏரியா கேன் பி டிஸ்கிரைப்டு பை லென்த் இன்டு லென்த். நான் சொல்லாமா? ஒரு சதுரம் வரைகிறேன். ஐ ட்ரா எ ஸ்கொயர் ஆஃப் சைடு ஏ. ஓகே, ஐ ட்ரா எ ஸ்கொயர் ஆஃப் சைடு ஏ. ஓகே, வாட் இஸ் ஏ? ஏ இஸ் அ லென்த். ஓகே, 4 சைடு இருக்கு அப்படின்னா அந்த சைடுங்கிறது ஒரு லென்த், ஒரு நீளம். பரப்பளவை எப்படி எழுதலாம்? நீளம் இன்டு நீளம்னு எழுதலாமா? நீளம் இன்டு நீளம், லென்த் இன்டு லென்த். சரியா? அந்த மாதிரி எந்த ஒரு இயற்பியல் அளவை இந்த அடிப்படை அளவான நீளத்தை வச்சு நம்ம எழுதுறோமோ அது வந்து வழி அளவுன்னு சொல்லுவாங்க. ஸோ பரப்பளவு அப்படிங்கிறது வழி அளவுகள். ஓகே, the quantity area that can be expressed in terms of fundamental quantity length, that is called derived quantity. அப்போ 2 types பார்த்துக்கோங்க. first type fundamental quantity, physical quantities which cannot be expressed in terms of any other quantity. Example சொல்லணும் அப்படின்னா இந்த length, mass நிறை, time காலம், electric current
டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருளின் அளவு, மோல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, 9th 10th படிச்சிருப்பீங்க. மோல் அப்படிங்கிறது ஒரு பொருளின் அளவு. இதெல்லாம் என்னது? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், நேம்லி லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அப்புறம் அந்த அமௌண்ட் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ், அது மாதிரி இன்டென்சிட்டி ஆஃப் லைட், ஒளிச்செறிவுன்னு சொல்லுவாங்க. இன்டென்சிட்டி ஆஃப் லைட் கேண்டிலால் அளப்பாங்க. சரியா? இது எல்லாமே என்னது? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். சரியா? நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, அதுக்கப்புறம் ஒரு பொருளின் அளவு, சரியா, மின்னோட்டம், ஒளியின் செறிவு, இதெல்லாமே அடிப்படை அளவு. வேற எந்த ஒரு அளவாலும் இதை அளக்க முடியாது. These cannot be measured or these cannot be expressed in terms of any other quantity. நீளம்னா நீளம் தான். ஆனால் பரப்பளவு, ஏரியா, if you want to measure area, you can use length. Okay? Again, if you use length, if you multiply length by length, you will get an area. Those quantities are called derived quantities. Namely, now listen the definition. Derived quantities are those quantities which are expressed in terms of fundamental quantities. Okay? Which are expressed in terms of fundamental quantities. They are called derived quantities. வழி அளவுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அடிப்படை அளவுகளால் குறிப்பிடப்படக்கூடிய அளவுகள். அடிப்படை அளவுகள்னா என்ன? வேற எந்த ஒரு இயற்பியல் அளவாலும் குறிப்பிடப்பட இயலாத அளவு. வழி அளவுன்னா என்ன? அடிப்படை அளவை கொண்டு குறிப்பிடப்படக்கூடிய அளவு. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வால்யூம் எடுத்துக்கோங்க. வால்யூம்ங்கிறது கன அளவு, தமிழில் கன அளவுன்னு சொல்லுவோம். சரியா? நான் ஒரு கனசதுரம் வரைகிறேன், ஒரு கியூப். ஐ ட்ரா எ கியூப். ஓகே, அண்ட் ஐ சே தட் சைடு ஆஃப் அ கியூப் இஸ் ஏ. அந்த கியூப் கன அளவு, ஒரு கனசதுரத்தினுடைய பக்கத்தை வந்து ஏ அப்படின்னு குறிப்பிடுறேன். எத்தனை சைடு இருக்கும்? 6 பக்கங்கள் இருக்கும் இல்லையா? கனசதுரங்கிறது வந்து 6 பக்கங்கள் இருக்கும், 6 சைட்ஸ் இருக்கும். ஓகே, ஐ வாண்ட் த வால்யூம். ஸோ இது எவ்வளவு, இந்த நான் வச்சிருக்கிற அந்த கியூப் எவ்வளவு பிடிக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஐ வாண்ட் டு மெஷர். சரியா? ஹவு டு ஐ மெஷர்? ஐ யூஸ் த ஃபார்முலா ஏ கியூப். ஏ கியூப் இஸ் த வால்யூம் ஆஃப் த கியூப். ஒரு கன சதுரத்தின் கன அளவு. ஏ அப்படிங்கிறத பக்கமாக கொண்ட கனசதுரத்தின் கன அளவு ஏ கியூப். அது எப்படி வந்தது? ஏ இன்டூ ஏ இன்டூ ஏ. ஏங்கிறது என்னது? ஒரு பக்கம். பக்கம்ங்கிறது என்னது? ஒரு நீளம். ஓகே, இது ஒரு நீளம், மறுபடியும் நீளம், நீளம். அது வந்து நம்ம நீளம், அகலம், உயரம்னு சொல்லலாம். அகலம்னு சொன்னாலும் ஒரு நீளத்தை தான் அளக்க போகிறோம், உயரம்னு சொன்னாலும் நீளத்தை தான் அளக்க போகிறோம். ஓகே, length into breadth into height. It is nothing but length into, again breadth is also a length, height is also a length. Therefore L into L into L னு எழுதலாம். So L is equal to A ன்னு போட்டிங்க அப்படின்னா A கியூப்ங்கிறது கிடைக்கும். This volume, இந்த கன அளவு அப்படிங்கிறது வழி அளவு. ஏன் இது வழி அளவு? இது அடிப்படை அளவுகளால் குறிப்பிடப்படக்கூடிய அளவு. அடிப்படை அளவுங்கிறது நீளம். இப்போ கன அளவுங்கிறத நான் எப்படி எழுதலாம்? நீளம் பெருக்கல் நீளம் பெருக்கல் நீளம்னு எழுதலாம். ஓகே, வால்யூம் கேன் பி ரிட்டன் as length multiplied by length multiplied by length. Therefore this volume is expressed in terms of fundamental quantity length. Therefore it is a derived quantity. That's all. ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வால்யூம் நான் சொன்னேன், வால்யூம் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, லென்த் இன்டூ லென்த். வெலாசிட்டி இப்போ தான் பார்த்தோம். வெலாசிட்டிங்கிறது திசை வேகம். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் எ லென்த். டைம், இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. காலம்ங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அடிப்படை அளவு. சரியா? அப்போது இது எப்படி எழுதலாம்? வெலாசிட்டியை டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு எழுதலாம். Okay, that is length divided by time. Length is a fundamental quantity, time is a fundamental quantity. Therefore this velocity is a derived quantity because velocity is expressed in terms of fundamental quantities. இந்த திசை வேகம் அப்படிங்கிறது நீளம் மற்றும் காலம். லென்த்ங்கிறது நீளம்,
சரியா? நீளம், டைம்ங்கிறது காலம், நீளமும் காலமும் என்னது அடிப்படை அளவு. திசைவேகம் அப்படிங்கிறது வழி அளவு. ஏன் வழி அளவு? அடிப்படை அளவான நீளம் மற்றும் காலத்தால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு வச்சுக்கணும். சரியா? அதே மாதிரி டென்சிட்டி, திஸ் இஸ் another physical quantity. டென்சிட்டி அப்படிங்கிறது என்னது? வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் டென்சிட்டி? டென்சிட்டி இஸ் நத்திங் பட் த மாஸ் per யூனிட் வால்யூம். சரியா? மாஸ் per யூனிட் வால்யூம், மாஸ் பை வால்யூம். டென்சிட்டிங்கிறது தமிழில் அடர்த்தி. அடர்த்தினா என்ன? ஒரு பொருளுடைய அடர்த்திங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அதனுடைய நிறையை அதனுடைய கன அளவால் நம்ம என்ன பண்ணணும்? வகுக்கணும். சரியா? ஸோ நிறை வகுத்தல் கன அளவு, மாஸ் டிவைடட் பை வால்யூம். நிறை, மாஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. வால்யூம் இப்போ தான் பார்த்தோம். வால்யூம்ங்கிறது என்னது? லென்த் இன்டூ லென்த் இன்டூ லென்த். மாஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அதாவது நிறைங்கிறது ஒரு அடிப்படை அளவு, நீளம்ங்கிறது ஒரு அடிப்படை அளவு. அப்போ அந்த அடர்த்திங்கிறது வழி அளவு. ஏன் அதை வழி அளவுன்னு சொல்கிறோம்? இந்த அடர்த்தியை அடிப்படை அளவுகளால் குறிப்பிடுகிறோம். ஓகே, the density is expressed in terms of the fundamental quantities, mass and length. புரியுதா? அதே மாதிரி ஃபோர்ஸ். என்ன பண்ணுங்க, இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபோர்ஸ், நான் ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன், ஒரு சிம்பிள் ஃபார்முலா. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஏ. விசை, தமிழ்லையும் சொல்கிறேன். விசை அப்படிங்கிறது என்னது? நிறை பெருக்கல் முடுக்கம். சரியா? நிறை பெருக்கல் முடுக்கம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறை ஏற்கனவே அடிப்படை அளவு ஆயிடுச்சு. ஓகே, ஸோ மாஸ் இஸ் ஆல்ரெடி a fundamental quantity, mass. You write the formula for acceleration. ஸோ velocity நான் சொன்னேன். முடுக்கம்க்கு நீங்களே ஃபார்முலா தேடுங்க, தெரியும் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதை நீங்கள் நீளம் காலம் இதால் நீங்கள் எழுதி இந்த விசையை நீங்கள் விவரிச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் என்னது? வழி அளவு. சரியா? ஸோ இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அலகுகள், யூனிட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த அளவுகள், அதாவது மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ இதனுடைய சம் கொஸ்டின்ஸும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.